என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. இந்த கிளாஸில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். சுகர் பீட் ஸ்டிச் வந்து நீங்கள் இப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே வரும். இப்போது சுகர் பீட்ஸை தவிர்த்து இன்னும் ரொம்ப பீட்ஸ் இருக்குது. அதில் நான் பேசிக்காக இப்போ நமக்கு எந்தெந்த பீட்ஸ் வந்து தேவை அதை மட்டும் நான் இன்றைக்கி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னென்ன பீட்ஸ்ன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து 2mm பீட், இது 3mm பீட், இது 4mm பீட். இதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கும்போது கலர்ஸ் வைஸாக பார்த்து வாங்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து சைஸ் வைஸாகவும் பார்த்து வாங்கணும். இது வந்து சைஸ் சொல்லணும், 2mm தாங்க, 3mm தாங்க. சில ஷாப்பில் வந்து சைஸ் எல்லாம் தெரியாது, பார்த்து எடுத்துக்கோங்க, அவங்க காமிப்பாங்க, பார்த்து எடுத்துக்கோங்கன்னா அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கலாம். இதில் எவ்வளவோ வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 10 கிராம் 20 கிராம் அவங்களே பேக் பண்ணி ஒரு பையில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியும் விற்கும். இல்லைனா இப்படி மொத்தமாக கயரில் கட்டி பஞ்சாக விற்பாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ரெண்டுமே ப்ராஃபிட் தான். நம்ம பஞ்சு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நீங்கள் பஞ்சும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வாங்கிக்கோங்க. இந்த பீட் வந்து என்னென்னா வீட் பீட். இதோட சைஸ் வந்து ஷேப் வந்து பாருங்களேன், கோதுமை சைஸில் இருக்கனால இது வந்து கோதுமை பீட் சொல்லுவாங்க. இது வந்து அரிசி ரைஸ் ஷேப் பீடு சொல்லுவாங்க, ரைஸ் பீட் சொல்லுவாங்க. பீட்ஸில் எவ்வளவோ வெரைட்டிஸ் இருக்குது. நான் இப்போ வந்து பேசிக்காக இந்த பீட் ஸ்டிச்சை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். த்ரெட் ஸ்டிச் இன்னும் ரொம்ப இருக்குது, ஆனால் இது வந்து நீங்கள் பேசிக்காக இப்போ கற்றுக்கோங்க. அடுத்த த்ரெட் ஸ்டிச்லேயுமே டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது தேவைப்படும். அதுக்காக தான் நான் இந்த ஸ்டிச்சஸை இப்போ நான் நடுவில் ஆட் பண்ணுறேன். இதில் கலர்ஸ் வந்து எவ்வளவோ அவைலபிளாக இருக்குது. கோல்டு, டல் கோல்டு, அதுக்கப்புறம் என்னது சில்வர் கலர் இருக்குது, மெஹந்தி கலர் சொல்லுவாங்க. அது வந்து டார்க்காக, அது ஒரு மாதிரி அழகாக இருக்கும் பார்க்கவே. சாரீ வந்து அந்த மாதிரி கலராக இருந்தால் அதை நம்ம ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது பார்க்கவே இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் கலர்ஸ் வந்து நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ நான் இந்த பீட்ஸை எந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணலாம், அதோட ஈஸி மெத்தட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஆர்த்தி டிசைனர் ஆரிவர்க். இன்றைக்கி நம்ம ஆரிவர்க் கிளாஸ் 21 பார்க்க போகிறோம். கிளாஸ் 20யோட வீடியோ லிங்க்கை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கிளாஸ் 21 என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீட் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஐ மீன் இந்த மாதிரி 3mm பீட், வீட் பீட், ரைஸ் பீட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கிற பீடை வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக தைக்கும்போது எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரெக்ஷனில் தைச்சா அது ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும். நார்மல் ரைஸ் பீடோட சுகர் பீடை மிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அது ஒரு டிசைனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். த்ரெட் வந்து நான் பிளாக் கலர் த்ரெட்டை எடுத்துக்கிறேன். எதுக்காகனா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு சுகர் பீடை வந்து டைரெக்ஷன் வைஸாகவும் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு போட வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பீடை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ரொம்ப உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ண தேவையில்லை. நீங்கள் இப்போ சுகர் பீட்ஸை வந்து எவ்வளோ போட முடியுமோ போட்டிருப்பீங்க. இப்போ கிளாத் கலரில் எடுத்துக்கிறேன், பிளாக் கலர் எடுத்துக்கிறேன். 3mm பீடை வந்து நான் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். 2mm 3mm 4mm எல்லாமே சேம் மெத்தட் தான். பீட் வந்து சேம் மெத்தட் தான், டிஃப்ரெண்ட் மெத்தட் கிடையாது. ஆனால் அதை ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி காமிக்கலாம் சொல்லிட்டு தான் காமிக்கிறேன். இப்போ நார்மலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, எப்பயும் போல் த்ரெட்டை எடுத்து பேக் சைட் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். நீடில் வந்து சுகர் பீட் வந்து தான் ரொம்ப குட்டியாக இருக்கும். சுகர் பீட் வந்து அதுக்காக தான் நான் வந்து 24 நம்பர் நீடில் யூஸ் பண்ணேன். இந்த 3mm 4mm இது எல்லாமே கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 13 நம்பர் நீடிலே நான் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது இந்த ஹோலில் வந்து ஈஸியாகவே போயிடும். இது ஈஸியாகவே போயிடும். சுகர் பீட்ஸ் தான் போகாது. அதுக்கு தான் நான் 24 நம்பர் நீடில் யூஸ் பண்ண சொன்னேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நீடிலில் ஒரு பீடை வந்து நம்ம லோட் பண்ணிவிட்டு நார்மல் சுகர் பீடுக்கு பண்ணுற மாதிரி உள்ளே தள்ளிட்டு அந்த பீடை இப்படி பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ஸ்டிச், திருப்பி இன்னொரு பீடை லோட் பண்ணிவிட்டு த்ரெட்டில் நீடில் பிடிச்சிட்டு உள்ளே தள்ளிட்டு அதுக்கு பக்கமாக தள்ளிடுங்க. கொஞ்சம் ஸ்பேஸ் விடும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சொல்லியிருக்கேன், அதுக்கு பக்கமாக தள்ளிடுங்க. இந்த பீட்ஸ் எல்லாமே சுகர் பீட்ஸை தவிர மற்ற எல்லா பீடையும் நீங்கள் ஒன்றா தான் போடணும். சுகர் பீட்ஸ் மட்டும்தான் 2 போடணும். மற்ற பீடு எல்லாத்தையும் ஒன்றா தான் போடணும். இப்போது 2 போட்டால் என்ன ஆகும்னு நான் இதுலேயும் காமிக்கிறேன். இப்போ நான் 2 பீடு போட போகிறேன். 2 பீடை நான் போட்டு காமிக்கிறேன்.
த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு ஸ்டிச் பண்ணுறேன். 2 பீடு போடும்போது நமக்கு வேலை வந்து கொஞ்சம் மிச்சமாகும். ஏன்னா ஒவ்வொரு பீடுக்கு ஒரு தடவை ஸ்டிச் பண்ணுறதுக்கும் 2 பீடுக்கு ஒன் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனால் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இது ஒரு பீடு ஸ்டிச் பண்ணது, இது 2 பீடு ஸ்டிச் பண்ணது. இது எப்படி ஆடுது பார்த்தீங்களா? இது ஆடாது. இங்கே பாருங்கள், இது பாருங்கள் அப்படியே போகும். ஏன்னா 2 பீடு போடும்போது அதோட ஸ்பேஸ் வந்து அதிகமாக இருக்கும், அது பெரிய சைஸ்னால் அது தனித்தனியாக ஆடும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுகர் பீடை தவிர வேறு எந்த பீடையும் நீங்கள் 2 போடக்கூடாது, ஒன்றா தான் போடணும். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ்க்கு உங்களுக்கு லோட் பண்ணி ஒவ்வொரு தடவையும் பீடை எடுத்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் லோட் பண்ணி பாருங்கள், உங்களால் ஒரே டயத்தில் இந்த மாதிரி 3 லோட் பண்ண முடியுதா? அந்த நீடிலுக்கு எவ்வளோ வருமோ அவ்வளோ லோட் பண்ணி போட்டோம்னா நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அதுதான், ஒவ்வொரு தடவையும் ஒன்றா எடுத்து பண்ணுறதுக்கும் ஒரே டயத்தில் 3 எடுத்து பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அதுக்காக தான் மொத்தமாக லோட் பண்ணுறது. ஆனால் அது ஸ்டார்டிங்கில் வராது. மொத்தமாக லோட் பண்ணி அந்த பீடை வந்து நம்ம ஹேண்டில் பிடிச்சி அதை பண்ணுறதுக்கு நமக்கு ஸ்டார்டிங்கில் வராது. ஸோ எனக்கும் ஸ்டார்டிங் சுத்தமாக வராது. போக போக தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு 2 பீடு 3 பீடு இதை வந்து பிடிச்சி ஹேண்டில் பண்ணுற ஸ்டிக் வந்து கிடைக்கும். அது வரைக்கும் நமக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் கிடைக்காது, ஹேண்டில் வந்து பீடை பிடிச்சிக்கிற ஸ்டிஃப்னஸ் வந்து கிடைக்காது. நார்மல் 3mm பீடு ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். சுகர் பீட் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலே மற்ற பீடு தானாகவே வந்துடும். இதெல்லாம் பெரிய சைஸ் பீட் தான், ஸோ உங்களால் ஈஸியாகவே ஹேண்டில் பண்ண முடியும். பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் இதை நான் சொல்லி காமிக்கிறேன். அவ்வளோதான். இதுலேயே நம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணலாம். நான் இப்போ ஸ்ட்ரெயிட் லைனில் ஸ்டார்டிங்கில் சொல்லித்தரேன். இதை வச்சு புட்டாஸ் டிசைனும் நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. புட்டாஸ் டிசைன் சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் வரும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியும் நீங்கள் பார்த்துக்கலாம்.